எந்த நிர்பந்தத்திலையும் நான் மீனாட்சிய இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே மாட்டேம்மா. மீனாட்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டா நினைக்கிறேன். வாங்க போலாம். உங்க அம்மா என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களாம். இந்திராணி மேடம் கிட்டயும் நட்சத்திரா கிட்டயும் உறுதியா சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல மீனாட்சி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்க அம்மா இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. ஐயோ மீனாட்சி, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இங்க பாரு மீனாட்சி, இந்திராணியும் நட்சத்திராவும் சொன்னதை நினைச்சு முதல்ல நீ சந்தோஷப்படு. நீயும் ஆனந்தும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நட்சத்திரா கனவு கண்டது நமக்கு ஒரு வெற்றி தான். ஏன்னா அதுதானே நடக்க போகுது. மேடத்தை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எதையும் சொல்ல வேண்டாம்க்கா. நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாம் சொல்லல மீனாட்சி, நிஜத்தை தான் சொல்றேன். நடக்க போறதான் சொல்றேன், புரியுதா? நீ போய் கவலைப்படாம படுத்து தூங்கு. காலையில விளக்கு போடணும்ல, சொன்னா கேளு மீனாட்சி. ஆமா மீனாட்சி, இப்ப பாரேன், நம்ம ஒவ்வொரு சவாலையும் ஜெயிச்சுக்கிட்டே வர்றோம். கல்யாண மேட்டர்லயும் வெற்றி நமக்கு தான் மீனாட்சி. தப்பான ஆளுங்களோட எண்ணம் என்னைக்குமே பலிக்காது மீனாட்சி. இந்த வீடு உனக்கு ஒரு கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கு. அது நிச்சயமா நடக்கும். நீ போய் நிம்மதியா தூங்கு. கண்டிப்பா நடக்கும் மீனாட்சி. ஆனந்த், பாத்துக்கோ மீனாட்சி. வா. பாரு வசு, இப்ப நான் நினைச்சா மீனாட்சியையும் அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்த உன்னையும் இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும். ஆனா நான் அந்த மாதிரி பண்ண போறதில்ல. இப்ப உன் கண்ணுல தெரிஞ்சதே ஒரு பயம். அது இனிமே நிரந்தரமா நான் பார்க்கணும். மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பயம் உன் கண்ணுல தெரியும். இனியா எப்போ போட்டு கொடுத்துருவாளோ நினைச்சு நீ பயந்து பயந்து செத்துக்கிட்டே இருக்கணும். அத நான் கண்குளிர பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் நீ தானடி ஜெயிச்சிட்டு இருக்க. நாளைக்கு விளக்கு போடுற ஃபங்க்ஷன்ல உன்னை தோக்கடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. இனிமே நீ வலையில மாட்டின எலி மாதிரி. நாளைக்கு மீனாட்சியால விளக்கு போட முடியாம நீ எதுக்காக அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தியோ அத நடக்க விடாம பண்றடி. வென்றாளே, நீ நொந்து நூலாகணும், வெந்து வெந்து சாகணும். நீ வா பாட்டி. என்ன இனியா, என்கிட்டயே சவாலா? ஏய், உன் மனசு முழுக்க இப்ப பயந்தாண்டி வந்துச்சு. அத வெளிக்காட்டாம நல்லா நடிக்கிற. நீ சொன்ன மாதிரி இது சவால் தான். இந்த சவால்ல நான் உன்னை தோக்கடிச்சு காமிக்கிறேன்டி. உன் சவால நான் ஏத்துக்கிறேன். அப்படியா? இந்த தடவை நீ தோக்க போறது உறுதி வசுந்தரா. அதையும் பார்க்கலாம். எனக்கு தோத்தலாம் பழக்கம் இல்லை இனியா. யாரு தோக்குறாங்க யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். மாமா, இந்த குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அம்மாவும் அர்ஜுன் சாரும் பாவம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. யாரையும் கெட்டவங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக சுயநலமா இருக்காங்க. அது ஆனந்தோட வாழ்க்கைய பாதிச்சிடக்கூடாது. அதுக்கு ஆனந்த் அவருக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழணும். அதுக்கான இந்த பூஜையில மீனாட்சி விளக்கு போட நீங்க தான் துணையா இருக்கணும் மாமா.
ஃபுல் டிராமா. வசு, என்ன மேடம்? என்னம்மா அவர்கிட்ட ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்த? என்னம்மா வேண்டுன? ஆ, அர்ஜுன் சார், இப்ப நான் என்ன வேண்டியிருப்பேன்னு நீங்க சொல்லுங்க. நீ என்ன வேண்டிட்டு இருப்பேன்னு தெரியாதா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிட்டு இருப்ப. அதுதான் இல்ல. ஏன்னா நீங்களும் நானும் கல்யாணம் பண்றது விதி. இது வேற. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். வசு, என்னம்மா பதிலே இல்ல? அது வந்து மேடம், இந்த குடும்பத்துல கடவுளை விட அதிக அக்கறை எடுத்து சாமி மாதிரி வழிகாட்டுறது சாரு தான். அதான் அவர்கிட்ட ஆனந்த் சந்தோஷப்படுற மாதிரி இந்த விளக்கு பூஜை நல்லபடியா நடந்து முடியணும்னு வேண்டிக்கிட்டு மேடம். அர்ஜுன், பாத்தியா வசு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கான்னு? வசு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மேடம், திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களேன். ஹே, என்னம்மா என்னாச்சு? நடிக்கிறா 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 நல்லா நடிக்கிறா. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. வசு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த பூஜை நல்லபடியா நடக்கும். அர்ஜுன் சார், பாத்தீங்கல்ல? என்ன ஆனந்த், நான் தான் உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? ஹலோ, இது பில்டப்லாம் இல்ல. எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசைதான். சாம்பிராணி போட்டா இன்னும் நல்லா இருக்கும், ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்போ அது சாத்தியமே இல்லையே. ஏன், உனக்கு இது பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனா இதெல்லாம் நான் அனுபவிச்சது இல்ல. அன்னைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டி விட்டது, இப்போ இந்த மாதிரி தலை துவட்டுறது எல்லாமே ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கு. உங்களோட இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நான் ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்றேன் ஆனந்த். ஒரு பொண்ணோட அவசிய தேவையா தானே, அதுவும் என்ன மாதிரி அம்மா இல்லாத பொண்ணுக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது வரும் ஆனந்த். சரி சரி, ஃபீல் ஆகாத. பொண்டாட்டியோட ஈரத்தலைய தோட்டி விடுறதும் அப்படியே அழகா சீவி விடுறதும் அதுல ஒரு சந்தோஷம், ஒரு அக்கறை, அவ்வளவுதான். அம்மி அரைக்கிறதுல இருந்து தலை துவட்டுற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனந்த். அது மட்டுமா, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு மீனாட்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னொன்னா சொல்லித்தரேன். என்ன என்ன ஏகப்பட்ட விஷயங்கள்? அதை விடு மீனாட்சி. இப்ப பாரு, இங்க பாரு, செமையா பண்ணிருக்கனா? டபுள் ஓகே. சரி, இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப? 100க்கு 100. அடேங்க அப்பா, மார்க் அள்ளி வீசுறியே. இந்த மார்க் இதுக்கு மட்டும் இல்ல ஆனந்த், நாம 2 பேரும் 2 நாளா ஒரே ரூம்ல இருக்கோம். கட்டிக்க போற காதலின்னு தெரிஞ்சோம், நீங்க என்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கல. ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டீங்க. இந்த காலத்துல இப்படி ஒருத்தன் புருஷனா கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும். இதுலதான் நீ தப்பா கணக்கு போட்டிருக்க. இந்த தொட்டி விடுறதே எதுக்குன்னா, அப்பப்போ அங்கங்க டச் ஆகும்ல, அதுக்குதான். இதெல்லாம் ஜென்ஸோட ட்ரிக்ஸ். அப்படியா? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதானே பார்த்தேன். 2 நாள் ஒரே ரூம்ல கண்ணியமா இருந்ததையே பெருசா சொல்றியே. அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு நாளா பழகிட்டு இருக்காங்க தெரியுமா? அண்ணி அண்ணன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அதே மாதிரி அண்ணனுக்கும் உள்ளுக்குள்ள அண்ணி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவங்க 2 பேருமே அந்த உரிமைய வெளிப்படையா எடுத்துக்காம கட்டுப்பாடோட இருக்காங்க.
எனக்கு என்னவோ நம்ம காதலை விட அவங்க காதல் தான் பெருசுன்னு தோணுது. உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னு நம்ம காதலையும் குறை சொல்ல முடியாது. அது வேற லெவல். வேற லெவல்னா? வேற லெவல்னா செம்ம யூத்தான லெவல்னு சொன்னேன். ஒத்துக்கிறேன். ம். ஆனந்த், ஆனந்த், ஆனந்த். இதெல்லாம் வெக்கம் வேற. இங்க பாருங்க ஆனந்த், மீனாட்சி, போன தடவை நம்ம பிளான் பண்ண மாதிரியே அழகா விளக்கு போட்டாச்சு. ஆனா இந்த தடவை அது சாத்தியம் இல்ல. ஏன் நீ என்னாச்சு? என்னக்கா அபசகுணமா பேசுறீங்க? அபசகனமாலாம் பேசல, இங்க நடந்துட்டு இருக்கிறத சொல்றேன். இனியாக்கும் என் பாட்டிக்கும் மீனாட்சி இங்க இருக்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்ன நீ சொல்றீங்க? உங்களை விளக்கு போட விடாம இனியா நிறைய தடங்கள் கொடுப்பா. அதை தாண்டி நான் உங்களை விளக்கு போட வைக்கிறேன். நீங்க செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா மீனாட்சிக்கு தான் அந்த நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு உங்க மேல எப்பவுமே நம்பிக்கை நிறைய உண்டு. பீரோக்குள்ள ஒளிய வச்சு பக்குவமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இது வரைக்கும் என்ன ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, விளக்கு போட வைக்க மாட்டீங்களா என்ன? சரி ஆனந்த், நான் முதல்ல வெளியே போறேன், அப்புறமா நீங்க வாங்க. நான் சொல்றப்போ மீனாட்சி வெளியே வரட்டும், ஓகேவா? ஓகே அண்ணி. என்ன மீனாட்சி? அக்கா, அந்த இனிய ரூம் கதவை வெளியில லாக் பண்ணிட்டா. நீ கவலைப்படாத மீனாட்சி, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரி. அண்ணி என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா வரீங்க? அதுவா, இனியா மீனாட்சியை உள்ள வச்சு பூட்டிட்டாலாம் ஆனந்த். ஐயோ, என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமா ஆனந்த், மீனாட்சி தான் போன் பண்ணி சொன்னா. நீங்க வெளியே வந்ததுமே இனியா ரூம பூட்டிட்டாலாம். இப்ப என்ன நீ பண்றது? அந்த இனியா அண்ணனையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து மீனாட்சி இங்க தான் இருக்கான்னு காமிச்சிட்டானா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். நீ அதான் அவளுக்கு அவளே சூனியம் வச்சுக்கிட்டாலே, மாட்டி விடாம என்ன ஜெயிக்கணும்னு சவால் விட்டுருக்கா. அதனால காட்டி கொடுக்கலாம் மாட்டா. ஆனா விளக்கு போட இப்ப நம்ம மீனாட்சிய வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலான்னு மட்டும் யோசிங்க ஆனந்த். எனக்கு வேற வழி தெரியல நீ. அந்த இனியாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, சரியான பிடிவாதக்காரி. நேரம் பார்த்து கவுத்து விட்டா பாத்தீங்களா? அதெல்லாம் யாரும் யாரையும் கவுக்க முடியாது ஆனந்த். நம்ம புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா இதெல்லாம் தூசி மாதிரி ஊதி விட்டுறலாம். அண்ணி இனியா யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, அண்ணன் சொன்னா மட்டும் தான் கேப்பா. அண்ணனா? இந்த விஷயத்துக்கு எல்லாம் உங்க அண்ணன் தேவையில்லை ஆனந்த். உங்க அண்ணனோட போன் மட்டும் போதும். என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் போன் மட்டும் போதுமா? ஆமா ஆனந்த், நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் அவரோட போனை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க நீ. அர்ஜுன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனந்த் போன் கேட்டான்னு போன் கொடுத்தேன். ரூமுக்குள்ளே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதுக்குள்ள யாரோ ரூம பூட்டிட்டாங்க. பரவாயில்ல அர்ஜுன், யாரோ தெரியாம பூட்டிருப்பாங்க. வாங்க நம்ம பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே தான், பட் ஏதாவது கால் வந்துச்சுன்னா? இவ்ளோ காலையில யார் அர்ஜுன் கால் பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒண்ணு வராது. நீங்க வாங்க போலாம். ஏய், போன் கால், முக்கியமான கால்டா. யாரா ரூம பூட்டினது? தெரியலண்ணா. அது நான் தான் தம்பி, தெரியாம மூடிட்டேன். அது உள்ள என்ன உள்ள வெளியேன்னு? பூஜை நேரத்துல தேவையில்லாத டென்ஷன்.
தெரியாம பூட்டிட்டேன், அப்புறம் என்ன? வெளில ரெண்டு எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சாவி தாங்க. அண்ணா தரங்கண்ணா. நல்ல வேளை மீனாட்சி ஒளிஞ்சுக்கிட்டா. டேய் பாரு எவ்வளவு மிஸ் கால்னு. அண்ணா ஏய் இனியா, பாத்தியா? நீ பூட்டின ரூம உன்கிட்ட இருந்தே சாவி வாங்கி அர்ஜுன் சரியா திறக்க வச்சுட்ட. இனியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பூஜை பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அர்ஜுன். வாங்க. என்ன தேடிட்டு இருக்க? பூஜை சாமான்லாம் கரெக்டா இருக்கா? அதுதான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அர்ஜுன். இனியா இந்த தடவை பூஜை ஒழுங்கா நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா ரொம்ப நல்லபடியா சிறப்பா நடக்கும் அர்ஜுன். அம்மா நான் ரெடிமா. வா ஆனந்த். என்ன வசு, ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? இல்ல, ரெடி ஆகி வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் இனியா, திருட்டு பூனைங்க 2 வந்துருச்சு. கவனிச்சேன் பாட்டி. அந்த மீனாட்சி கண்ணுல தென்படுறாளான்னு பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் நடக்காது. நம்ம மீனாட்சியை கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுனால கொஞ்சம் அடக்கியே தான் வாசிப்பா. இல்ல பாட்டி, விளக்கு போடுறதா சவால் விட்டுருக்கா. உன் பேத்தி தான் அடங்கவே மாட்டேங்கிறாளே. அது என்னவோ வாஸ்தவம் தாண்டி. சலங்க கட்டி ஆட்டம் போட்ட காலு ஜல்லு ஜல்லுன்னு குதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த தடவையும் எப்படியாவது மீனாட்சி கூட சேர்ந்து விளக்கு போட்டுறணும். ஆனா எப்படி போடுறதுன்னு தான் தெரியல. பூஜை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாமா. வசு போய் கற்பூரத்தை ஏத்துமா. நான் போய் கேத்துறமா. ஏத்துப்பா, நீ இந்த வீட்டு மூத்த பையன், போய் கற்பூரத்தை ஏத்தும். தம்பி தம்பி, சூட மட்டும் கொளுத்த கூடாது இல்ல? அந்த பத்தியும் பொறுத்துனீங்கன்னா பூஜை நல்லா மணக்கும்ல. பாட்டி, ஊதுபத்தி புகையில ஆனந்த் பயங்கர மாட்டாரு? அதெல்லாம் நீ கவலைப்படாதடி. ஆனந்த் கைய பிடிச்சாவது உன்னை நான் விளக்கு போட வைக்கிறேன். சூப்பர் பாட்டி, சூப்பர். கற்பூரம் அணைஞ்சிருச்சு. ஆனந்த், நட்சத்திரா, நீங்க போய் விளக்கேத்துங்க. ஓகே ஆண்டி. சரிம்மா. நட்சத்திரா. பாட்டி பாட்டி, அத்தை எழுந்துருங்க. அத்தை, அத்தங்க பாருங்க, அத்தை மீனாட்சி விளக்கு போட போற. அத்தை அத்தை, ஐயோ அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், எழுந்துருங்க அர்ஜுன். அங்க பாருங்க அர்ஜுன், மீனாட்சி விளக்கு போட போறா. அர்ஜுன், ஐயோ. யாரும் முழுக்க மாட்டாங்க இனியா. மயக்க மருந்து பிளான் உனக்கு மட்டும்தான் தெரியுமா? இந்த வீட்டுக்கு யாரு வராங்க,
யாரு யார பாக்குறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு கூட நான் தான் மேனேஜர் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? பாட்டிக்கிட்டயும் இலக்கியா கிட்டயும் இருந்த அதே மருந்து பாட்டில்ல குளோரோஃபார்ம நான் கலந்துட்டேன். அதனாலதான் அவங்களும் மயங்கிருக்காங்க. இவ்ளோ நடந்தும் நான் ஏன் தெரியுமா உனக்கு மயக்க மருந்து கொடுக்கல? நீ என்ன தோக்கடிக்கணும் தானே சவால் போட்ட. அந்த சவால்ல நீ தோக்குறத உன் கண்ணால பாக்க வேண்டாமா? அதுக்குதான் நான் உனக்கு மயக்க மருந்து கொடுக்கல. நீ எதை தடுக்கணும்னு நினைச்சியோ அது இப்போ உன் கண் முன்னாடியே நடக்க போகுது. உன்னால முடிஞ்ச தடுத்து கொடி. ஆனந்த், மீனாட்சி 2 பேரும் சேர்ந்து விளக்கு போடுங்க. அந்த தீப்பெட்டி எடு. வாங்க சார். நல்லா இருக்கே. போதும் அர்ஜுன் சார். ஐயோ, அர்ஜுன் சார் இதோட 48 மொத்தம் ஆச்சு. நீங்க மாட்டினீங்க. பொட்டு எப்படி என் கழுத்துல வந்துச்சு? யாரோட பொட்டு? அர்ஜுன் சார், அந்த பொட்டு என்னோடதான். ஏய் ஏய், நீ எப்படி ரூம்ல? அப்படி பார்க்காதீங்க அர்ஜுன் சார். ஏய், ஏன் பார்த்தா என்ன? அப்படி பார்த்தா எனக்கு நைட்டு நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இந்த பொட்டு எப்படி என் கழுத்துல? ஓ அதுவா, பொட்டு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? உங்க Dress மாறினதெல்லாம் தெரியலையா? என் Dress எப்படி மாறுச்சு? Dress மாத்துனா மாறிதான் இருக்கும். நான் தான் Dress மாத்தி விட்டேன். என்னது, நீ மாத்தினியா? எதுக்காக நீ என் Dress மாத்துற? ஏய், என்ன நடக்குதுங்க? ஐயோ, நீங்க ரொம்ப மோசம் அர்ஜுன் சார். நான் ஏன் மோசம்? தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தலையே சுத்துது எனக்கு. ஆமா, பூஜையை முடிச்சிட்டு சும்மா இல்லாம ரகல பண்ணீங்கன்னா தலைதான் சுத்தம். என்னது, ரகல பண்ணனா? ஆமா, முதல்ல உங்க நகத்தை வெட்டணும் அர்ஜுன் சார். இருங்கது வரேன். ஆனா எதுக்கு வெக்கப்படுறா இப்போ? வசு, நான் என்ன பண்ண வசு? Dress எல்லாம் மாறி இருக்கு, கழுத்துல பொட்டு வேற இருக்கு, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கு முதல்ல சொல்ல. ஆசைய பாரு, காலையிலேயே நீங்க வாந்தி எடுத்துட்டீங்க. வாந்தியா? லைட்டா மயக்கமா இருந்துச்சு, வாமிட் பண்ணிட்டேன். சாரி வசு. என் Dressம் வாந்தி ஆயிடுச்சு, உங்க Dressலயும் வாந்தி ஆயிடுச்சு, நம்ம 2 பேர் Dressம் நாசமாயிடுச்சு. அதான் உங்க Dress மாத்தி குளிக்கவும் வச்சு. அப்படியா?
நீ என்ன குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தினியா? ஆமா அர்ஜுன் சார், நான் தான் உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விட்டேன். ஐயோ, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற? திரும்ப எப்படி? காலையில நடந்த விஷயங்கள், நீங்க என்கிட்ட பேசினது, என் மேல சாஞ்சது, எல்லாத்துக்கும் ஆடியோட வீடியோ ப்ரூஃபே இருக்கு சார். ஐயோ. ஏய் வசு, போய் தானே சொல்ற? உண்மையா இருந்தா காட்டு காட்டு. நான் தான். ஏய், என்னது இது? இதெல்லாம் எப்ப எடுத்த? பூஜையில எனக்கு லைட்டா மயக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ என்னடானா எல்லாத்துக்கும் போட்டோ வேற எடுத்து வச்சிருக்க. அது அர்ஜுன் சார், பூஜையில ஊதுபத்தி போக உங்களுக்கு ஒத்துக்கல, மயக்கம் வாந்தி எல்லாம் வந்துச்சு. நான் தான் உங்களை அங்க இருந்து கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஏய், நீ என்ன வேணாலும் பண்ணி, இந்த வெக்க மட்டும் படாத, நான் தாங்க முடியல. இப்ப எதுக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்த? முதல்ல காட்டாத. ஆஹா, அதெல்லாம் இப்ப காட்ட முடியாது. நான் ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ண போறேன். ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ண போறியா? ஃபர்ஸ்ட் அதை டெலீட் பண்ணு. ஆஹா, இதெல்லாம் டெலீட் பண்ண முடியாது. ஏய், நான் சொல்றேன், மரியாதையா டெலீட் பண்ணு. ஆஹா, மாட்டேன். ஏய், அந்த வீடியோல இருக்குது நானு. ஐயோ அர்ஜுன் சார், விடுங்க. விடுங்க அர்ஜுன் சார். ஏய், டெலீட் பண்ண மாட்டேன். அர்ஜுன் சார், என்ன அடிக்கிறீங்களா? என்ன அடிக்கிறியா? மரியாதை தாடி போன. ஐயோ மாட்னியா மாட்னியா. அர்ஜுன் சார், நான் உங்களை குளிக்க வைக்கும் போது அர்ஜுன் சார் வேணாம் சார், அப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு காட்டிடுவேன். வேணாம். அர்ஜுன் சார், இது என்கிட்டே இருக்கட்டும், நான் இத ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், ஃபியூச்சர்லலாம் எதுக்கு யூஸ் பண்ண நீ? ஆமா அர்ஜுன் சார், என்னதான் இருந்தாலும் நீங்க கில்லாடியான ஆளுதான். இப்படிதான் நீங்க கையில ரத்தம் வர மாதிரி உடம்பு புடி பிடிப்பீங்களா? உடம்பு புடியா? அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் வசு. எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஐயோ, அதெல்லாம் அழிச்சிறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் அர்ஜுன் சார். கேட்டு போறாங்க, நான் ரொம்ப மோசமா? அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அண்ணா, மீனாட்சி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? ஃபைன்மா. கல்யாண ஃபங்க்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவங்க முறைப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குண்ணா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்குது. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓ அப்படியா? சரி, கல்யாண பொண்ணு சாய்ரா கிட்ட ஃபோன் பண்ணு. சாய்ரா, சாய்ரா. என்ன மீனாட்சி? அண்ணன் உன்கிட்ட பேசணுமா? அதோ ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. ஹலோ சார், சொல்லுங்க சார். ஹாய் சாய்ரா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீ கல்யாண பொண்ணு எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், சரியா? சரிங்க சார். சரி, உன்னை கட்டிக்க போறவரை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லியேம்மா? சொல்லுமா. அவரு சொல்லுமா. அவரு ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருப்பாரு. என்ன எப்பவுமே பார்த்துட்டே இருப்பாரு. என்ன ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு. நான் தப்பு பண்ணா கூட அவரை திட்டவே மாட்டாரு. நானா அவருக்கு உயிர். எனக்கும் அவருன்னா ரொம்ப உயிர். அப்படியாமா? அப்போ நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். நீ சொல்றத கேட்கும் போதே எனக்கும் அவரை பார்க்கணும் போல இருக்கு. போன கொஞ்சம் அவர்கிட்ட கூட, நானும் அவருக்கு ஒரு விஷ் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுறலாம். ஆனா மூணாவதா போடுற விளக்கு அந்த மீனாட்சி கண்டிப்பா போடவே கூடாது. அவ இந்த சவால்ல தோத்து போய் அவ இந்த வீட்டை விட்டு ஓடணும். அத நான் பாக்கணும். ஏய், இத பாருடி, முதல்ல இந்த ஆட்டக்காரிய வீட்டை விட்டு துரத்துனாலே நீ சவால்ல ஜெயிச்ச மாதிரிதான்.
அவ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்புறம் இந்த மீனாட்சியில எப்படி விளக்கு போட முடியும்? அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு விரட்டணும் தானே பாட்டி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் இத பாருடி நீயா, அந்த மீனாட்சி விளக்கேத்த கூடாது. அதே நேரம் வசு இந்த வீட்டை விட்டு போகணும். மீனாட்சிய மாட்டி விட்டா வசு கண்டிப்பா மாட்டிப்பா. ஆனா மீனாட்சிய நீயா மாட்டி விட கூடாது. பாட்டி என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடியே நீ வசு கிட்ட போட்ட சவால தான் சொன்னேன். இங்க பாருடி இனியா, என்கிட்ட சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. சொல்லு பாட்டி, சொல்லு சொல்லு. இரு இரு, சொன்னா எனக்கு என்ன வாங்கி தருவ? 10 அவிச்ச முட்டை வாங்கி தரேன். கரெக்டா லைனுக்கு வந்துட்டியே. ஒண்ணு புரியல. ஒரு பாம்பை கொண்டு வந்து ரூம்குள்ள விட்டா? பாம்பா? பாம்பை கொண்டு வந்து எப்படி பாட்டி வீட்டுக்குள்ள விட முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாம்பாட்டி இருக்காண்டி, அவங்கிட்ட இருந்து ஒரு பாம்பை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஆனந்த் ரூம்குள்ள விட்டுருவோம். பயந்து நடுங்கி அந்த மீனாட்சி ரூமை விட்டு வெளியே வந்துருவா. ஐயோ சூப்பர் பிளான் பாட்டி. வா வா இப்பவே போலாம். இரு இரு இரு, அவசரப்படாத. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம கூட மாட இருந்து ஒத்தாசை செய்யறதுக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும். ஏய் நீ பாம்பை கொண்டு வரதுக்கு ஏதாவது பெரிய பொட்டி இருந்தா கொண்டு வா. சரி பாட்டி. என்ன இனியா, வெளியே கிளம்பிட்டியா? எங்க வெளியே போற இனியா? ஆமா, நாங்க எங்க போனா உனக்கு என்ன? உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்ப போற பாருடி. இத பாத்தியா? நீ வெளியே போற, நான் அர்ஜுன் சார் ரூமுக்கு போறேன். ஒரே தலைவலின்னு சார் கிட்ட சொன்ன, அவர்தான் தைலம் தேய்ச்சி விடுறேன்னு சொன்னாரு. ஏய் அவ போய் சொல்றாடி, நாம அந்த வேலையை போய் பாப்போம். கேளு. ஏய் நீ வேணா அந்த மாதிரி கேட்டிருப்ப, ஆனா அர்ஜுன் நிச்சயமா அது ஒத்துக்கவே மாட்டாரு. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா அவர் எனக்கு தைலம் தேய்ச்சி விடுவாரு. அதனால நீ வெளியே போயிட்டு பொறுமையாவே திரும்பி வா. பாட்டி பாட்டி பாத்தி அவ பண்ற காரியத்தை. நீ அத பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாதடி. இத பாரு, இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவளை வெளியே அனுப்புறோம், மீனாட்சியை வெளியே அனுப்புறோம். புரியுதா? அத பண்ணோன்னு வச்சுக்க, இவளுங்க வெளியே போயிடுவாளுங்க. வா நீ வா. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, வெளியில என்ன போர்டுல எல்லாம் பாம்புக்கு பதிலா பம்பு பம்புன்னு போட்டுருக்கீங்க? ஐயோ நீங்க பயங்கர திறமைசாலி மேடம். யாருமே கண்டுபிடிக்காத ரகசியத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அது ஒண்ணு இல்ல, பாம்புக்கு கால் இல்ல, அதனாலதான் கால் போடல. ரொம்ப விவரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கு. பாக்குறது தான் நம்ம தண்ணி பாம்பு மாதிரி இருந்தாலும் பழகுனங்களுக்கு தானே தெரியும் நான் நல்ல பாம்புன்னு. அண்ணன் பாக்குறதுக்கு நல்ல பாம்பு மாதிரி தெரிவாரு, ஆனா 6 மணிக்கு மேல தண்ணி பாம்பா மாறிடுவாரு. டேய் அவங்க கேட்டாங்களா? நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? வாடகைக்கு பாம்பு வேணும், பல்லு இல்லாத பாம்பா வேணும். ஆமாமா, படம் எடுக்கணும், ஆனா கொத்த கூடாது. அப்படியே கொத்தினாலும் விஷம் எதுவும் ஏறக்கூடாது. ஆமா, யார பயன்படுத்திருக்காங்க பாம்பு கேக்குறீங்க? வீட்ல மாமியார் தொல்லை ஜாஸ்தியா இருக்கோ? அதெல்லாம் இல்ல ஸ்னேக் பாபு, இது வேற ஒரு விஷயத்துக்காக பாம்பு வேணும். இங்க பாருங்க, பத்திரமா உங்க பாம்பை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவோம். நீங்க இந்த பல்லு இல்லாத பாம்பு ஒண்ணு கொடுங்க. டேய் சார, ஓகேண்ணே. ஒரு நாள் வாடகை 1000 ரூபாய். உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும்? எத்தனை நாளைக்கு வேணும் கேட்கறாங்க சொல்லு. வேலை முடியற வரைக்கும் வேணும். வேலை முடியற வரைக்குமா? ஆமா ஆமா, வேலை முடியற வரைக்கும் வேணும். அப்படியா? அம்மா, என் ஜல்லத்தை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்ல. நீங்க திருப்பி கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேமா. அதனால சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துருங்கம்மா. எது எடுத்துட்டு சொன்னாரு, எது எடுத்துட்டு போவோம். டேய் என் ஜெல்லம் டிபன் சாப்பிட்டு முடிச்சிட்டான்ல? வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இல்ல. அது ஒண்ணு இல்லம்மா, என் ஜெல்லம் இப்பதான் டிபன் சாப்பிட்டுருக்கான், அதனாலதான் சத்தமே போடல. என் உசுரே வந்தாம்மா.
ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. இவன் இல்லன்னா நான் டிபன் கூட சரியா சாப்பிட மாட்டேமா. ஐயோ பாத்துப்பா. நீங்க 2 பேரும் கார்ல போய் பத்திரமா உட்காருங்க, நான் அவருக்கு பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். இது உள்ள வச்சுட்டு அண்ணனுக்கு 2 பச்சை வாழைப்பழம் இந்தாங்க இந்தாங்க வச்சுக்கங்க. என்னம்மா 1000 ரூபாய் கொடுத்துறீங்க? நான் 2000 ரூபாய்ல கேட்டேன். ஆட இத வச்சுக்க ஸ்னேக் பாபு, மீதிய நான் இந்த கூகுள்ல போட்டு விடுறேன். அப்போ ஓகே. அம்மா மறந்துடாம கூகுள்ல போட்டுருங்க, இல்லைன்னா என் நாகராஜனுக்கு கோபம் வந்துரும். நாகராஜனா? அது யாருப்பா நாகராஜ்? இப்போ பெட்டியில வச்சு குடுத்து விட்டேன்ல, அவர் வேறு தான் நாகராஜன். நான் செல்லமா வச்சேன். சரி சரி சரி, அதுல நான் கரெக்டா போட்டு விட்டுறேன், கரெக்டா பாத்துக்கிறேன், ஜாக்கிரதை. என்ன பண்ற? இப்படி படுத்தாதான் தைலம் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கும் வசதியா இருக்கும் சார். உட்கார்ந்தாவே வசதியா தான் இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட்? ஐயோ சார், அப்படியெல்லாம் தேய்ச்சா நல்லா இருக்காது. ஏன் தெரியுமா? தைலம் தேய்க்கிறப்போ அன்பா அக்கறையா தேய்க்கணும், அப்பதான் தலைவலி சரியாகும். அதுக்கு மடியில படுத்துக்கிட்டா தானே சார் வசதியா இருக்கும். உங்க மனசு சுத்தமா இருந்தா நான் உங்க மடியில படுத்துக்கிட்டாலும் இல்ல உங்க மார்பல சாஞ்சுக்கிட்டாலும் என்னோட தலைவலி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எங்க தேங்க பாப்போம். நீங்க தேய்ச்சி விடுங்க. எரியாதா? மாதிரி சிரிங்க. நான் இப்ப பெட்ல சிரிச்சேன். ஆமா அர்ஜுன் சார், வீடியோவே இரு சிரிக்கிறேன். அந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் திரும்ப. தைலம் தேய்ச்சி விடுறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன முனகற? தேய்ச்சி விடுறது ரொம்ப இதமா இருக்கு அர்ஜுன் சார். தலைவலி என்ன விட்டு போறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே எனக்கு மசாஜும் பண்ணி விடுறீங்களா? ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் சமைச்சு மட்டும் போட்டா போதாது சார். பொண்டாட்டிக்கு தலைவலி வந்தா இதமா தைலம் தேய்ச்சி விடணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலிக்குது, தைலம் தேய்ச்சி விடுறீங்களா? இடுப்பு வலிக்குதா? தேய்ச்சி விட முடியாதுன்னு சொன்னா அம்மா கிட்ட போய் வீடியோ காமிப்பேன்னு சொல்லுவா. தேய்ச்சி விடத்தான் பெட்டர். தேய்ச்சி விட்டு இடுப்பை உடைச்சிடலாம். சரி வசு, இடுப்புல தேய்ச்சி விடுறேன். ஏஞ்சி திரும்பி பாடு. திரும்பி பாடு, தேய்ச்சி விடுறேன். புத்தி கெட்டவன், பாக்கி பணத்தை கேட்கறதுக்கே போன் பண்றானே. ஐயோ, கட் பண்ணிட்டாங்களே. ஐயோ போலீஸ். ஏய், ஏண்டி நீ பம்முற? ஐயோ, ஆமா ஆமா ஆமா, உன் தொழில் அப்படி. என்ன சோதி, நீ லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கல? வச்சிருக்கேன். ஊரா வீட்டு லைசென்ஸ் கேட்கலடா, உன் லைசென்ஸ் வச்சிருக்கியான்னு கேட்டேன். என்னோடதுதான். வணக்கம் சார். பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுங்க. பேப்பர் தானே?
இந்த பேப்பரை நான் காலையிலே படிச்சுட்டேன். நான் கேக்குறது காரோட பேப்பர். டேய் லைசென்ஸ் கேக்குறாரு போல இருக்கடா. லைசென்ஸ் கொடுத்து பாருடா. இருக்கா? சார் பாருங்க சார். லைசென்ஸ்ல இருக்கிறது உன் போட்டோ மாதிரி இல்லையே. சார் நல்லா உத்து பாருங்க போலீஸ் சார். அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூஞ்சிதான். அதே மூஞ்சிதான் இந்த போட்டோலயும் இருக்கு. சார் உங்களுக்கு இந்த மூஞ்சிதான் யாருன்னு தெரியல, ஆனா பின்னாடி ஒரு மூஞ்சி உட்கார்ந்து இருக்கு. அது யாருன்னு தெரியுதா பாருங்களேன். யாரு? இந்த மூஞ்சிய எங்கேயோ பாத்துருக்கனே. கான்ஸ்டபிள் சார், நீங்க இப்ப மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டாம், பேப்பரை பார்த்துட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டுருங்களேன். அம்மா அதெல்லாம் செக் பண்ணாம அனுப்ப முடியாது. ஒரு டிராபிக் போலீஸுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. குடேண்டா குடு. இந்தாங்க சார். ஆர்சி லைசென்ஸ் எதுவுமே ஒழுங்கா இல்லையம்மா. சோதி ஒரு 50 100 இருந்தா குடுறா, எல்லாம் சரியாயிடும்டா. 50 ரூபாயா? ஒன்னும் சரியில்லையே. அது என்ன பெட்டி? பாட்டி இனிமே நீ அந்த ஜோதி மணி எல்லாம் கூப்பிடாத. அந்த ஆளால ஒரு யூஸும் இல்ல. மம்மி அந்த குண்டம்மா கையில இருக்க பெட்டிய பாத்தியா? அது நம்ம பரம்பரை நகை பெட்டி மம்மி. கைராசி பெட்டின்னு ஆண்டி பத்திரமா வச்சிருப்பாங்க. இது எப்படி மம்மி அவங்க கைக்கு போச்சு? அதானே, 2 பேருமே சந்தேகத்துக்குரிய ஆளுங்க. எப்படி போச்சுன்னே தெரியலையே. வா அதுங்க கிட்டே கேப்போம். என்ன அத்தாச்சு கையில? என்ன வளையல்? நீங்க கையில போட்டிருக்கிறத கேட்கல, கையில வச்சிருக்கீங்களே அத கேட்டேன். இது அண்ணியோட பரம்பரை நகைப்பொட்டி. அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அது வந்து நகை வாங்குறதுக்காக எடுத்துட்டு போனது. ஆமாமா, நகை வாங்குறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம். அப்படியா? என்ன நகை வாங்குனீங்க? கொஞ்சம் காட்டுங்க பாக்கலாம். ஐயோ பொட்டிய திறந்துட்டா காரியமே கெட்டு போயிடுமே. அதெல்லாம் நாங்க எதுக்கு உங்களுக்கு காட்டணும்? அதெல்லாம் காட்ட முடியாது. என்ன நகை வாங்கிருக்கீங்கன்னு பாக்கலான்னுதான். காட்டுங்க அத. அது என் ராசிக்கு சாமி முன்னாடி வச்சுதான் பெட்டியை திறக்கணும். ஆமா, இவளுக்கு தங்க தோஷம் இருக்கிறதுனால இவளுக்குன்னு வாங்கின நகைய எல்லாருக்கும் காட்டக்கூடாது. காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உனக்கும் தோஷம் வந்துரும். எங்களுக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க பெட்டியை திறந்து காட்டுங்க. அது வந்து அந்த திருடனுங்க பாம்பை திருப்பி கொடுக்காமயே போயிருக்கலாம். இப்ப பொட்டியை திறந்தா மாட்டிப்போம் போல இருக்கே. அட ஆண்டவா, இந்த வீட்டுல வாய்க்கு ருசியா 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பாம்பு அதை கெடுத்துரும் போல இருக்கே. சொல்லிட்டே இருக்கேன், காட்டுங்க. வாங்கடி வாங்கி சொல்லடி. ஏண்டி கொடுத்த? போச்சு. ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன இது? நகை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, உள்ள ஒண்ணுமே இல்ல. அது கூட அது எனக்கு டிசைன் பிடிக்கல, அதனால கஸ்டமைஸ் பண்ண கொடுத்துருக்கோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? இந்த வெத்த ஆட்களுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. வாடி. எங்கடி பாம்பு? பாட்டி பாம்புன்னு சொல்லாத. பாம்புன்னு சொல்ற முகர கட்ட. எங்கடினா எங்க போச்சுன்னு தெரியலையே பாட்டி. பெட்டி எங்கேயாவது வச்சியா? ஆமா,
கார்ல இருந்து இறங்குறப்போ ஒரே ஒரு தடவை கீழே வச்சேன் பாட்டி, அவ்வளவுதான். ஐயோ, எதுக்குடி கீழே வச்ச? இப்ப அந்த பம்பு எங்க போச்சுன்னே தெரியலையே. சரிவா, முதல்ல அதை தேடுவோம். ஆபா, ஐயோ. ஏய், 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 ஏய். ஏய், என்னாச்சு? மீனாட்சி, யாரு கேட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? அப்படி கேளுங்க. ஏய், வாயில என்ன குழக்கட்டையா வச்சிருக்க? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுடி. என்னப்பா அது? இவ்வளவுதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, அப்புறம் எப்படி வந்தா? டேய், அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அண்ணி ரொம்ப அசிங்கமா இருக்கு அண்ணி. ச்சே, சூடு சொரணியே இல்லாதவ. இவள கையும் களவுமா நம்ம புடிச்சிருக்கோம். இவளுக்கு என்ன இங்க பொழக்க வேண்டியிருக்கு? நான் தான் அன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க? ஏய், அப்படி தாண்டி பேசுவோம். நீ ஒரு நடத்த கெட்டவங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. பாட்டி, நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பாரு பாட்டி, இது அவங்க வீடு, அவங்க பிரச்சனை. நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? நியாயத்தை யாரு வேணாலும் கேட்கலாண்டி. வந்துட்டா. முதல்ல இவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தா, அதுக்கு பதில் சொல்லு. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். போதுமா?